ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாள் மே 4 இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தோமோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில தான். ஸோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில தான் ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்துமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில பார்க்குறப்போ தொடர்ந்து தாவேகா வேட்பாளர்களும் தான் எல்லா தொகுதிகளிலுமே முன்னிலை வகிக்கிறதாவுமே இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 4 முனை போட்டியா பேசப்பட்டது. ஆனா இப்போ இது முழுக்க மும்முனை போட்டியா தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு பூஜ்ஜியத்துல தான் இருக்கு. எதுவுமே அவங்களுக்கு வாக்குகளே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சராசரியான வாக்குகளாவது அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ விஜய் வந்ததுனால அவங்களுடைய 3ஆம் இடமும் பறிக்கப்பட்டு விட்டது. ஸோ தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா பின்னடைவுல தான் இருக்காங்க. பின்னடைவு அப்படின்லாம் அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு தாவேகா இன்னொன்னு திமுக அப்படின்னு சொன்னாரு. அதிமுகவை அவர் கணக்குல எடுக்கல. சோ திமுகவை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2 பேருக்கு தான் அதே போட்டி, ஆனா ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக அப்படின்னு அவங்க அதிமுகவை எப்பவும் போல கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திராவிட கட்சிகள் மட்டும் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. சோ அந்த வகையில் அது மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி இந்த 2 கட்சிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி விஜய் முதலிடத்திலும் அதிமுக 2வது இடத்திலும் திமுக 3வது இடத்திலும் இருக்கு. இதை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இது வரைக்கும் அதாவது இப்ப மணி 11 மணி ஆகுது. சோ 11 மணி நிலவரப்படி தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டுகிட்டு இருக்கு. சோ அதோட நிலவரப்படி முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று அப்படின்னு சொல்லி எல்லா சுற்றுகள்லயுமே தொடர்ந்து தாவேகா வேட்பாளர்கள் தான் முன்னிலையில இருக்காங்க. சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப எஜுகேட்டட் பீப்புள், அவங்க எல்லாருமே கம்பல்சரி டிஎம்கேக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புல சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தபால் ஓட்டு முடிவுகளை பார்க்கும்போது எல்லாருமே விரும்பக்கூடியது மாற்றம் வேணும், திராவிட கட்சிகளே வேண்டாம், புதுசா ஒரு கட்சி வரட்டும், அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பார்க்கலாம், விஜயகாந்தை நாம எப்படி இழந்துட்டு தவிக்கிறோமோ இனி விஜயை இழந்துட்டு தவிக்க கூடாது, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி டிசைட் பண்ணி தான் ஓட் பண்ணியிருக்காங்க. சோ விஜயோடைய பிரச்சாரம் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைகள் மத்தியில ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. சோ எல்லா குழந்தைகளும் வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்ட அடம் பிடிச்சி விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ எல்லா குழந்தைகளுடைய ஆசையும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா தான் இப்போ அமைஞ்சுகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தாவேகா மட்டுமே 98ல இருந்து 120 இடங்கள்ல வெற்றி பெற்று தனி பெரும் பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய மிக பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக 2ஆம் இடத்துல வருது. எடப்பாடி முன்னிலை வகிச்சாருன்னு சொன்னாங்க. இப்ப அவரும் சற்று பின்னடைவை தான் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் 90% கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, தாவேகா தலைவர் விஜய் தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தாலும் தாவேகா தலைவர் ஒரு சில தொகுதிகளில் ஜெயிப்பாரு, அதிமுக ஒரு சில தொகுதிகளில் ஜெயிக்கும். ஆனா இவங்க 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா 120 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருவாங்க. அப்ப இவங்க 2 பேர் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஏன்னா விஜய் ஒரு 30ல இருந்து 35 தொகுதி ஜெயிப்பாரு கண்டிப்பா. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 35ல இருந்து 40-45 தொகுதி ஜெயிக்கலாம். சோ 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், அப்படிதான் விஜய் உட்காருவாரே தவிர தனி பெரும்பான்மை எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமா பேசினாங்க. இவ்வளோ ஏன் எல்லாருமே ஆரம்பத்துல தாவேகாவை தற்கூரிகள், அணில் குஞ்சுகள் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேசினாங்க. இப்ப அந்த வாயெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கிட்டத்தட்ட சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெற்றியோ தோல்வியோ யார் வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கான சாப்பாடு கிடைக்கும். இதுல விஜய் வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதுக்காக நம்மளோட லைஃபை எந்த விதத்திலையும் பாதிக்காதபடிதான் நம்ம எல்லா விஷயமும் பண்ணணும், பேசணும். சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தொகுதிகள்லாம் திமுகவோட கோட்டையா இருந்தது. பெரம்பூர், சேப்பாக்கம், நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் நின்ன தொகுதி கொளத்தூர், இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள்லாம் முழுக்க பாத்தீங்கன்னா திமுகவோட கோட்டை தான். அங்க யாராலையும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க.
ஆனா இப்ப தொடர்ந்து தபால் வாக்குகள் படி பார்த்தோம் அப்படின்னா 3 சுற்றுகள்லுமே ஸ்டாலினே பின்னடைவுல இருக்காரு, உதயநிதியும் பின்னடைவுல தான் இருக்காரு. சோ திமுகவுல சொல்லப்படக்கூடிய முக்கியமான அமைச்சர்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா பின்னடைவுல இருக்காங்க. திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகனும் பின்னடைவுல தான் இருக்காரு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தாவேகா வேட்பாளர்கள் தான் எல்லா இடத்துலயும் முதலிடத்துல இருக்காங்க. தாவேகாவுக்கும் அதிமுக வேட்பாளர்களுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் தாவேகா முன்னிலை வகிக்குது. சுற்றுகள் வர வர ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல தாவேகா வந்து ஜெயிக்கிறதுக்கான மெஜாரிட்டிலே அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாற்றம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா மாறி இருக்கு. சோ இந்த மே 4 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாட்டுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் விஜய் அப்படிங்கிறது. சோ இனி அவர் 5 வருஷம் நாட்டை எப்படி ஆள போறாரு, மக்களுக்கு அவர் சொன்ன நலத்திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுத்த போறாரு, பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு, ஃபர்ஸ்ட் பாதுகாப்பை தாண்டி முன்னுரிமை எப்படி கொடுக்க போறாரு அப்படின்றது எல்லாத்தையும் நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த விஷயத்தை. இதனால வந்து நல்ல விஷயங்களும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். சோ எதுவா இருந்தாலும் நாம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஒட்டுமொத்த வேண்டுகோளா இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். சோ இன்னும் ஈவினிங் வரைக்கும் நாம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ரிசல்ட்டுமே நமக்கு தெரிஞ்சிடும். விஜய் எதை எதிர்பார்த்து வந்தாரோ கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு தான் விஜயோடைய ஆதரவாளர்களும் கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் இவ்வளோ ஆதரவு விஜய்க்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் அதை பேசப்படுது. ஏன்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எக்கச்சக்கமான போராட்டங்கள், எக்கச்சக்கமான தடைகள், எவ்வளோ மன கஷ்டங்கள், எத்தனை உயிர்களை வந்து பறிச்சாங்க ஒரு சிலர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரையுமே தாண்டி விஜய் வந்து நிக்கிறது அவருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச ஒரு வெற்றியாதான் இதை பார்க்கப்படுது. சோ தொடர்ந்து அடுத்த 5 வருஷம் அவர் அதே உண்மையோட நேர்மையோட ஆட்சி பண்ணாரு அப்படின்னா இனி வரும் காலங்கள் எல்லாமே நம்மளோட விஜய் ஆட்சி மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதுதான் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா தன்னுடைய அலுவலகத்துல இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்களை மரியாதை செஞ்சு விட்டு அதுக்கப்புறமா அவர் போயிட்டு வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்காருவாரு. அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முதல் கையெழுத்து எதுக்காக யாருக்காக போட போறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு, மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ எத்தனை பேர் வந்து விஜய் வரணும்னு நினைச்சீங்க, அது நினைவாடுச்சு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அரசியல் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.